அப்புறமா கச்சா போட்டு ஒரு மீன் பிடிச்சாங்க. இந்த மீன் தாங்க அந்த 2 மீனோட சரியான பெரிய மீன். நீ சொல்லுப்பா, எவ்வளவு நாள் மீனை பிடிச்சிக்க, எத்தனை கிலோ இருக்கு மீன்? எனக்கு ஒன்று 600 இருக்குண்டா குறையா. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. பாம்பன் பாலத்திலே பாம்பன் பாலாக்கு வந்த சோதனையை பாருங்க. பாம்பன் பாலா இந்த இடத்துல பல பாறை மீனை வந்து அட்டாக் பண்ணி தூக்கி வீசியிருப்பாரு. ஆனா இந்த ஒரு கிளி மீன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிடிச்சதுலேயே ஒரு மிகப்பெரிய சவாலுங்க. அதாவது ஒரு 3 நாளாக வந்து பாம்பன் பாலத்தில் அதிகமான காற்று உரமா இருந்துச்சு. அதனால வந்து மீனவர்கள் யாருமே தூண்டி போடல. ஸோ 4வது நாள் ஏதாவது பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி காற்று கொஞ்சம் கம்மியானதுனால பாம்பன் பாலா காலையில் கிளம்பி வந்தவர். வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளிமீனாக மாட்டிக்கிடுச்சு. அதாவது ஒரு 1.5 கிலோக்கு மேலே வரும். இதை நான் தூக்குனேன் அப்படின்னா துடிச்ச மீன் வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மூளையை பயன்படுத்தி தரன்னு கிழக்கு பக்கமாக கரைக்கு கொண்டு வராரு. அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா 4 சின்ன பசங்களை கூப்பிட்டு அதில் வந்து ஒரு தூண்டியை கொள்வி அதை எந்த அளவுக்கு ஒரு பயங்கர சேலஞ்சிங்காக வந்து அந்த மீனை மேலே தூக்குறாரு பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இதை மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சார் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இது வந்து ஒரு ஃபேக், இதை வந்து இப்போ ஒரு செத்த மீனை வந்து இங்கே போட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஃபேக்கு, பொய், நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தாரு. கண்டிப்பாக அந்த நபருக்கு இந்த வீடியோ சேர்ற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது நான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரியல் டைமில் எல்லாத்தையுமே எதையுமே கட் பண்ணல, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இது வந்து அந்த இடத்துல நடந்த ரியல் டைம் ஷூட் மாதிரி தான் இருந்துக்கா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பெரிய மீன் தம்பி, பின்னாடியே பேக்லேயே போயிட்டு இருக்கேங்க. தம்பி, ஏய், அது ஒரு தூண்டி தீ போடுறேன், சரியா? அந்த தூண்டியை அந்த வாயில கொழி விடு. அது விட்றா. இது வந்து இந்த கட்டை, இதில் வந்து அந்த மீனை கொலி விட்டோன்னே மேலே தூக்கலாம். போடுங்க. தூண்டில கொழி விடு. மீன் நல்லா கரை இருக்குவாங்க. மீனை பாருங்க மக்களே, மீன் கையில குத்திக்கிறாம. கையில குத்திராத. இங்க தம்பி, இங்க என்ன பாரு, வாயில. ஏய், அது வாயில அப்படி அந்த தூண்டியை கொழி விட்டு பார்த்து கையில குத்திக்கிறாம. அதை கலட்டாம முதல்ல இதை கொழுவு. இந்த நேரமா கழட்டி விட்டுறாது, அப்படியே இருக்கட்டும். வாயில குத்தி விட அப்படியே. குத்துறா, வாயில குத்துறா. ஏ அதை கழட்டாத. கழட்டாம சைடுல குத்து அப்படியே. மீனை பிடிச்சு குத்துறா. தம்பி, மீனை நீ புடுறா. தம்பி என்ன பாரு, சைடுல கொடுக்கு. அவனை கொடுக்கு. ஏய், மீனை புடுறா நீ. ரொம்ப பிடிக்கிறாங்க. ஆயிரத்துல தூண்டியை விட்டு அப்படி சைடுல வெளி விடு. ஒதுட்டீங்களா? என் பேரா நிகால். பாத்திரிக்கியா? ரொம்ப நன்றி. சரியா மக்களே, ஏன் கச்சா கொண்டு மாட்டேங்கிய? 1/4 கிலோ மீனுக்கு 1/2 கிலோ மீனுக்கு கச்சா கொண்டு வரைய, 1 கிலோ மீனுக்கு கச்சா கொண்டு மாட்டேங்கிய.
காற்று அதிகமாக இருந்தனால கச்சா கொண்டு வர மறந்துட்டாப்பியா. யாருங்க மீன் எப்படியும் வந்து ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் மீனோட வெயிட்டு. மக்களே மீன் வந்து எவ்வளோ லைவாக இருக்கு பாருங்க. நிறைய பேர் கமாண்டில் வந்து இது வந்து இவங்களா பண்ணுறது அப்படின்னாங்க. ஏன்னா வந்து வந்ததுமே ஒரு 3 நாள் காற்று அதிகமாக இருந்துச்சு பாலத்தில். அதனால பார்த்தீங்கன்னா கச்சா கொண்டு வர மறந்துட்டாப்லான்னு. ஏற்கனவே வீடியோவில் வந்து கச்சா இல்லாமல் தான் ஒரு மீன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா கச்சா போட்டு ஒரு மீன் பிடிச்சாங்க. இந்த மீன் தாங்க அந்த 2 மீனோட சரியான பெரிய மீன் தட்டிட்டு போனாங்க. மக்களே இங்க பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமாங்க மீன். பயங்கர ஷார்ப்பா இருக்குது. இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அப்படி நீ சொல்லுப்பா, எவ்வளவு நாள் மீனை பிடிச்சிக்க? எத்தனை கிலோ இருக்கு மீன்? எனக்கு 1.600 இருக்குண்டா குறையா. 1.600 இருக்குண்ணா. நான் மீனை காப்பாத்திக்கிறேன். பசங்க தான் வந்து இன்னைக்கு லீவுனால இங்க உட்காந்தாங்க. இவங்க தான் அந்த மீன் எடுத்து போட்டாங்க. பாய்டா ப்ரோ.